ஆத்மா உடல்ல எங்க இருக்கு அப்படிங்கிற ஞானம் மட்டும் இல்லாம, ஏன் வந்து பேய் பிடிக்குது சில பேருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த உடல்ல வந்து அதாவது ஒரு வயோதிகர் உடல்ல வந்து எப்படி பரமாத்மா வந்து இந்த ஞானத்தை சொன்னாரு? எதுக்காக இந்த ஞானத்தை சொல்லணும்? கடைசி 100 வருஷம் இந்த ஞானத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து பல ரிலீஜியன் இருக்கு, அதுக்கான காரணம் என்ன? இறைவன் ஒரே ஒருவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் எதுக்காக வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை ரிலீஜியன்ல எதுக்கு இத்தனை இத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய காரணங்கள் என்ன? அதுக்கு என்ன பயன், அதில் என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாரும் நம்புறது ஒரு விஷயம், இறைவன் ஒருவர்ன்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் எல்லாரும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. பிரிஞ்சே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்புறாங்க, ஆமா இறைவன் ஒருவர் தான் அப்படின்றத நம்புறாங்க. இந்த உள்ளுணர்வுகளுக்கெல்லாம் அதுக்கான காரணம் என்ன? கோவில்கள், சர்ச்சு இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படிங்கிற ஞானம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆத்மா உடல்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2 புருவங்கள் மத்தியில இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆத்மா 2 புருவங்களின் மத்தியில கிடையாது. ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 கண் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ள ஒரு இடம் இருக்கு. அதாவது இந்த பிரெயினே வந்து ரெண்டா நம்மளுக்கு வந்து இருக்கும், 2 ஹாஃபா இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சைடில் இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ள இருக்கிற 2 பிரெயினுக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் ஆத்மாவுக்குரிய இடம். இதுதான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியலை அப்படின்னு போன கிளாஸ்லையும் பார்த்தோம். அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஹோல் மாதிரி தெரியுது, அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது மைக்ரோஸ்கோப்லாம் இருக்கு இல்லையா, பல பல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸ்பேஸையே பார்க்கறதுக்கு, விண்வெளியை பார்க்கறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் நம்மளோட உடலுக்குள்ள, இந்த ஆத்மாவுக்குள்ள, அதாவது இந்த பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அந்த ஹோல்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு கிளாஸ்ல பார்த்தோம். அங்கதான் ஆத்மா ஒளிப்புள்ளியா இருக்கு. அந்த ஒளியை யாராலையும் பார்க்க முடியாது. பல சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஹோல் மாதிரி, இந்த 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 எல்லோ கலர் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ஹோல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது சயின்டிஸ்ட்க்கு. ஸோ இறைவன் பரமாத்மா என்ன சொல்றாரு, நம்ம ஒளியா இருக்கிறோம். ஒளியை வந்து கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் அழியக்கூடியது. அதனால நம்மளால கண்ணால ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்ப பார்த்தாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன ஆகும்? பார்த்தாங்கன்னா ஆத்மாவை அழிக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துருவாங்க இல்லையா? இப்பயுமே சில பேர் நம்பிக்கிட்டு இருக்க காரணம், என்ன நம்புவாங்க அப்படின்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆத்மா இங்கதான் இருக்கு, என் கூட தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில வாழ்வாங்க. அந்த நம்பிக்கையும் கெடுக்கிற மாதிரி அவங்களுக்கு யாராவது எதிரி இருந்தாங்கன்னா ஆத்மாவையே அழிச்சிருவாங்க. அப்போ உண்மையாகவே உயிரினங்கள் இல்லாம போயிடும். கரெக்டா? அந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுக்கணும், அதோட கர்ம கணக்குகள் எல்லாம் முழிக்கணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. சில பேருக்கு தான் அடுத்த பிறவி இல்லைன்ற ஒரு இருக்கு. அவங்களுக்குமே ஆழமான மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கதான் செய்யுது, ஆத்மா அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கும். ஸோ ஆத்மா அழியாததுன்றது உண்மைதான். இந்த உடல் தான் அழியக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் ஆத்மா இருக்கும். நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பரமாத்மாவை ஒளியா நினைச்சிட்டு மெடிடேட் பண்ணுவோம். அது இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். எதிர்மறையான நிகழ்வுகளால் பேய் பிடித்து ஆடுவது. இந்த பேய் பிடிச்சு ஆடுறவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சைலண்டான கேரக்டரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கப்புறமா பேய்ன்றவனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பேய் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சு சொல்றோம். ஸோ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை. அப்போ உடலை விட்டுட்டு ஒரு ஆத்மா போயிடுச்சு, அந்த பாயிண்ட் ஆஃப் லைட் போயிடுச்சுன்றப்போ அது பேய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும். அதுதான் ஆவின்னு சொல்றாங்க, ஆத்மான்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேய் படிக்கிற கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஆத்மா இன்னொரு, அதுக்கு ஒரு உடல் தேவை இல்லையா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது சில ஆசைகள் இருக்கும் அதுக்கு. அதனால வந்து அது ஒரு உடலை வந்து தேர்ந்தெடுக்குது. அது எந்த ஒரு மாதிரி உடல் எடுக்குதுங்கிறது தான் விஷயமே. அது எந்த மாதிரி உடலை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனதளவில் கொஞ்சம் பலகீனமானவங்க, சில விஷயத்துல ரொம்ப வந்து வீக்கா இருக்கிறவங்க, சில விஷயத்துல அட்ராக்ட் ஆகுறவங்க, இந்த இந்த இறந்து போன ஆத்மா, இறந்து போனவங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு ஆவி எதுல வந்து ரொம்ப அட்ராக்டா இருக்கோ, இந்த மனுஷனும் அதுலயே தான் அட்ராக்ட் ஆயிருப்பாங்க.
அவங்க உள்ள இருக்கும் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் போய் அங்க போய் போகுறாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம நெகட்டிவா அட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்னா அதுல வீக்கா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தன் பொண்ணுக்கு அடிமையா இருக்கான்னா வீக்கா இருக்கான். ஒருத்தன் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆசைப்படுறான்னா அவன் சாப்பாட்டுல அடிமை அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ அது ஒரு வீக்னஸ் தானே. அந்த மாதிரி இப்ப நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு சொல்றாங்கன்னா அவன் எந்த மாதிரி உடலை தேர்ந்தெடுப்பான்? இன்னொரு சாப்பிட்ற அவனை தான் தேர்ந்தெடுப்பான். இல்ல மனசளவுல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணும் அந்த ஆத்மா. சூஸ் பண்ணணும்னு இல்லை, அவங்களால தான் உள்ள போக முடியும். ஏன்னா அந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் அப்படி இருக்கும் பொழுதுதான் உள்ள போக முடியும். மற்ற மனுஷங்களுக்குள்ள அவங்களால போக முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான சக்தி இருக்கும். அதனால அவங்களுக்குள்ளலாம் போக முடியாது. நல்லா மெடிடேட் பண்றவங்க இல்ல நிறைய வந்து பூஜை பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள பேய் போக முடியாது. அவங்களுக்கு வந்து என்ன வரும், சாமி வரும். அது வந்து ஒரு வேற கான்செப்ட். அங்க இறைவன் வந்து ஆடலை, அவங்களால அந்த வைப்ரேஷனை தாங்க முடியாம ஆடுறாங்க, புரியுங்களா? ஸோ சாமி வர்றது என்னன்னா அவங்களால அந்த வைப்ரேஷனை தாங்க முடியல. கொஞ்சம் இறைவன் கிட்ட நெருங்கினா கூட பரமாத்மா சொன்னேன் இல்லையா. ஸோ பரமாத்மா இப்படிதான் ஒளி புலியா இங்க இருக்கிறாரு. ஸோ அவரோட லைட்டான வைப்ரேஷன் வந்தா கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அவங்களும் பாசிட்டிவான சோல் தான். சாமி வரவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதுதான் இங்க விஷயம். சாமி வரவங்களால அந்த தாக்கு பிடிக்க முடியாம அவங்க ஆடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட வர்றது வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். ஸோ அப்படி தாக்கு பிடிக்க முடியாது, ஆனாலும் அவங்க பாசிட்டிவ் தான். ஸோ இது வந்து சாமி வர விஷயம். பேய் பிடிக்கிற விஷயம் வந்து வீக்கான சோல்ஸ், வீக்கான ஆத்மா இன்னொரு வீக்கான ஆத்மா அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க போய் அந்த ஆசையை தீர்த்துப்பாங்க. இதுதான் நடக்குது பேக்ரவுண்ட்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஸ்ட்ராங்கான ஆத்மா. அப்போ எந்த ஆத்மாவை தான் இறைவன் சூஸ் பண்றது? ஒருத்தர் உடலுக்குள்ள வரணும் அப்படின்னா இறைவனுக்கு வந்து அவருடைய குழந்தைகளை பார்க்கணுன்ற ஆசை இருக்காது. எல்லா எல்லா ஜெண்டர், ஐ மீன் எல்லா ரிலீஜனாக இருந்தாலும், ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எதா இருந்தாலும் எல்லாரும் கடவுள்கிட்ட ஒரு இதை வைப்பாங்க. ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும் அவங்களுக்கு. என்ன அப்படின்னா குழந்தைங்கிற பாண்டிங் இருக்கும் இல்லையா. என்னுடைய தந்தை ஒரு ஃபாதர் காட், என்னுடைய அப்பா, அந்த மாதிரி கடவுளை பார்க்காம ரொம்ப அன்பு இருக்கிறவங்க ஒரு பாண்டை உருவாக்குவாங்க. அந்த பாண்டு இருக்கும் பொழுது அவரும் அந்த பாண்டால ஈர்க்கப்படதான் செய்வார். அதனாலதான் நம்மளுக்கு நன்மைகளும் நடக்குது. கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ எங்கேயோ போகும் பொழுது அங்க ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க காரணம் இறைவனுடைய அந்த சக்தி அங்க இருக்கதான் செய்யுது. அது எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, நம்ம மனசார பண்ணும் பொழுது அதுக்கான பலன் கிடைக்கதான் செய்யுது. அப்போ இறைவன் எந்த உடல்ல தான் வரணும்? எந்த உடல்ல இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்? முதல்ல இறைவன் மேஜிக்கலா பண்ண மாட்டார். நம்ம இந்த உலகத்தை இப்போ பாசிட்டிவா புனிதமா தவறுகள் இல்லாம மாத்தணும் அப்படின்னா அவர் மேஜிக் பண்ண முடியாது. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கறது மாதிரி ஒரு மன்னிப்பு ஒன்று கொடுக்கணும் இல்லையா. அதுதானே வந்து ஒரு நியதி அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த ஒரு சான்ஸ்க்காக தான் இறைவன் என்ன பண்றாரு, ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்மா. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இறைவன் வர ட்ரை பண்ணதான் செய்யறாரு. பட் என்ன ஆகுது, ஆத்மாக்களுக்கு சாமி வருது இல்லை ஏதோ ஆகுது, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த ஆத்மாவில் அந்த சக்தி இல்லை. ஆத்மாவும் பாவங்கள் செஞ்சு செஞ்சு பிறவி எடுத்து எடுத்து ஆத்மாக்கள் உள்ள வர விடுற அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இல்லை. அவங்க விழுந்து விழுந்து பூஜை பண்ணாலும், விழுந்து விழுந்து நிறைய ப்ரே பண்ணாலும், எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் அவங்களை கேப்சர் பண்ண உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். பட் இறைவன் வந்து சூஸ் பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு சத்தியுகத்தினுடைய ராஜாவா இருக்கணும். சத்தியுகம் என்ன? சத்தியுகத்துல வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5மே இல்லாத உலகம் தான் சத்தியுகம்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ இந்த 5 விகாரங்களும் இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அவங்க ஒரு தேவதை மாதிரி வாழ்வாங்க இல்லையா. அதுதானே சொர்க்கம். காமம் இல்லாம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம ஒரு உலகம், அதுவும் பூமியிலே இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த உலகத்துக்கு ஒருத்தர் ராஜாவா ஒருத்தர் வந்து வாழ்றாருன்னா அவர் எவ்வளவு ஒரு பாசிட்டிவான இருப்பார். அவரு பிறவி எடுத்து எடுத்து வந்துதான் இந்த ஒரு லேக்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்கிறார். இதெல்லாம் யார் சொன்னது? பரமாத்மா தான் சொன்னார். அவர் எதுல எப்படி சொன்னாருன்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவர் ஃபர்ஸ்ட் இவரை எதுக்கு சூஸ் பண்ணாருன்ற கான்செப்டை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் டீட்டெயில்டா நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இவரை சூஸ் பண்ண காரணம் இவருக்குள்ள அந்த ஆத்ம சக்தி இருக்கு. இவருமே பல பிறவிகள் எடுத்திருக்கிறார். 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார். அப்போ இந்த வேர்ல்டு சைக்கிள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. போன கிளாஸ்லயே வேர்ல்டு சைக்கிள் பத்தி நம்ம வந்து பார்த்தோம்.
வேர்ல்ட் சைக்கிள் எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்னா, சத்யுகம், திரேதா, துவாபர, கலியுகம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் மேக்ஸிமம் 84 பர்த் தான் எடுக்க முடியும். இந்த பிறவி எடுத்து 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 கலியுக கடைசியில் 5000 இயர்ஸ் இது இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் 100 இயர்ஸில் என்ன ஆகுது, ரொம்ப சக்தி எல்லாரும் இழக்கிறாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் துக்ககரமாக மாறுது. அப்போது இவர்கிட்ட கொஞ்சம் சக்தி இருக்கு. இவருமே ரொம்ப சக்தியை இழந்தவர் தான். ரொம்ப அந்த மாதிரி ராஜாவாக இருந்தவர், சக்திகளை இழந்தவர் தான். ஆனாலும் இறைவன் வந்து கிளாஸ் எடுக்கிற நிறைய விஷயங்கள்ல போதிக்கிற அளவுக்கு சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதனால தான் இவரை வந்து சூஸ் பண்றாங்க. இந்த லேக் ராஜ் அப்படிங்கிறவர் இவரை சூஸ் பண்றாரு. இறைவனை வந்து சொல்றாரு, வேற யாரும் சொல்லலை. அப்போ மற்ற ரிலீஜன்லலாம் இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்களெல்லாம் கடவுளை பார்க்குறாங்களா, அவங்களாம் என்ன யூஸ்லெஸ்ஸா இல்லை. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரோல் இருக்குது இந்த கல்பத்தில், இந்த மொத்த பிறவி எடுப்பில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். பட் இவரை சூஸ் பண்ண காரணம் இதுதான். இந்த அளவு பவர்ஃபுல்லானவர் இவர். ஸோ இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா, இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதிலிருந்து வளர்ந்து ஒரு வயிறை விற்கிற அளவுக்கு ஒரு முன்னேறின ஒரு பர்சன் அவர். அங்கே இருக்கிற காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தா இவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆத்மா, பாசிட்டிவான ஒரு மனுஷங்களை தான் வந்து எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க இல்லையா. அப்போது இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா அதெல்லாம் இல்லாத காலகட்டம், ஷோ ஆஃப் பண்ணாமல் வெறும் ஃபோனில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறவங்க கிடையாது. அப்போ வாழ்ந்த மனுஷங்க கிட்டலாம் இப்போ 1936 கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். 8 இயர்ஸ் முன்னாடி என்னது, 80 வருஷம் முன்னாடி ஃபோன் கிடையாது, லேப்டாப் இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் அப்போ இருக்கிற சுற்றி இருக்கிற வாழ்ந்த அந்த கிராமத்தில் அவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அவரோட குணாதிசயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சாதாரண ஒரு கடையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவர் முதலாளி ஆகிற அளவுக்கு உழைச்சி வந்தார். 60 வயசில் தான் அவருக்கு இந்த ஞானமே கிடைச்சிது. ஸோ இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் தெளிவாக புரியும். இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் ஆத்மாக்களின் உலகம். இறைவன் பரந்தாமத்தில் பரமாத்மா எப்படி இருப்பார், ஒளியாக தான் இருப்பார். அவரை சிவன்னு சொல்லலாம், அல்லா, ஜெஹோவா, காட், எந்த பேர் சொன்னாலும் அவர் ஒளி புள்ளியாகத்தான் இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு ஆத்மாக்கள் ஒளியாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க பர்த் எப்போ எடுக்கணும்னு இருக்கோ அவங்க வருவாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா புரியும் எப்படி இறைவன் வந்தார் அப்படின்னு. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. निजानन्दस्वरूपं शिवोऽहं शिवोऽहं ज्ञानस्वरूपं शिवोऽहं शिवोऽहं. ஸோ இறைவன் இப்படிதான் பரந்தாமத்தில் இருந்து வந்திருக்காரு. அவருக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. டக்குன்னு ஆத்மா ரொம்ப ஒரு லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகுமோ அதை விட ஆத்மாவால் ஸ்பீடாக ட்ராவல் ஆக முடியும். ஏன்னா ஆத்மாவும் ஒரு லைட்டு தானே, அதுவும் ஒரு ஒளி தானே. அந்த ஒளியை வந்து நம்மளால் மனுஷங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள். ஸோ ஆத்மாக்களுடைய தந்தை அவர் பரமாத்மா அப்படிங்கிறப்போ அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இந்த 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 லேக்கராஜ் இவருக்கு கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் அங்கே இருந்த அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாங்க. அவர் ரொம்ப வந்து கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தார். எப்போ இறைவன் வந்து சில விஷயங்களை சொன்னாரோ அப்போ அவர் இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு ஞானமே கிடச்சிருச்சு. நம்ம எதுக்காக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்.
அந்த தேவைக்காக தான் நாம வந்து சாமி கும்பிடுறோம், ப்ரே பண்றோம், தொழுகிறோம். எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு அதிருப்தி நிலை அது வந்து திருப்தியா மாறணும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், இறைவனை வந்து நாடுறோம். தேவை இல்லை அப்படிங்கிறப்போ இறைவனே நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க. உண்மை அதுதான். ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் கடவுளை ஞாபகமே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை. ஸோ 2500 வருஷமா இவர் தான் பிரம்மா பாபா. இப்படிதான் அவருக்கு வந்து பேர் வச்சது வந்து பிரம்மா பாபான்னு பேரு. ஸோ நம்ம நிறைய கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம். பிரம்மா வந்து படைத்தல் துறையில வந்து பண்றாரு, நிறைய விஷயங்களை படைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாரை படைக்கிறாரு அப்படின்னா இந்த ஞானத்தை அவர் ஆக்சுவலா இவருக்குள்ள வந்து இறைவன் கிளாஸ் நிறைய விஷயங்களை சொல்றாரு, எப்படி பாவகர்மங்களை அழிக்கிறதுங்கிறத வந்து சொல்றாரு. அதன் மூலியமாக ஒரு அசுரன் மாதிரி வாழ்ற ஒரு மனிதன் வந்து மாற்றம் அடைகிறான். எப்படி இந்த கோயில்ல பூஜை பண்ற அளவுக்கு ஒரு திவ்யமான ஒரு மனுஷனா அவன் மாறுறான். அந்த படைத்தல் காரியத்தை தான் பண்றாரு இவர். ஆக்சுவலா அதுவும் இவர் பண்ணல, பட் இவருக்கு பேரு பிரம்மன் பண்றாரு. ஆக்சுவலா அது அவர் அங்க வந்து பண்றது இறைவன் தான். சரிங்களா? ஸோ இவருக்கு நிறைய காட்சிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த நாடகத்துல வந்து நம்மளுக்கு ஒரு தேவை அப்படின்றப்போ தான் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்போம், நம்ம அதுக்காக மெடிடேட் பண்ணுவோம், அதுக்காக தேடி அலைவோம், பல பல தீர்க்க ஸ்தலங்களுக்கு போவோம். என்னென்னவோ நம்ம பண்ற காரணம் ஏதோ நம்ம கிட்ட இல்லை, அது நம்மளுக்கு மறுபடியும் வேணும். அதனாலதான் நம்ம எதையோ தேடி போறோம், இல்லைன்னா தேடல்னு ஒன்று இருக்கவே இருக்காது இந்த உலகத்துல. அப்போ இந்த கோயில்கள் இந்த விஷயம் எல்லாமே, கோயில் அப்புறம் சர்ச்சு மசூதி இல்லை மற்ற ஆசிரமங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே எதுக்கு, ஒரு மன நிம்மதி அடையறதுக்கு, ஆத்மா வந்து ஆத்மஸ்திதியில திருப்தி அடைகிறதுக்காக தான். மற்றபடி எது செஞ்சு பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இவரை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவரை சூஸ் பண்ண காரணம் அதுதான். ஸோ இவருக்கு எடுத்த உடனே வந்து இறைவன் வந்து எதுவும் பண்ணிடல. அவருக்கு வந்து 1932 இருந்தே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவருக்கு ஒரு லைட்டு ஃப்ளாஷ் ஆச்சு, அவர் கண்ணில் சில காட்சிகள் கிடைச்சது, இந்த மாதிரி விஷ்ணுவோட இமேஜ் கிடைச்சது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் அவருக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவரும் சாதாரண மனுஷன் தானே, அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1936 இறைவன் பிரவேசமானார் இவருடைய உடல்ல. இவர் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். இவர் அப்புறம் அது அவரை வச்சு எதுவும் கிடையாது இந்த கதையே. இவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் இன்னும் என்ன பண்றாரு நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து உலக அழிவனுடைய காட்சி கிடைச்சது. World War III அந்த காட்சி கிடைச்சு. ஆக்சுவலாக World War III தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தான் அந்த ஞானம் கொடுத்து பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கான தியானத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு சென்டர் தான் இது, இந்த பிரம்மகுமாரிஸ்ன்ற நாலேஜே. ஆத்மஸ்திதி அடையணும், 2 புருவ மத்தியில தான் ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஆத்மஸ்திதி எப்படி அடையிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் வந்து அது ஒரு டெய்லி ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும். அவ்வளோ விஷயங்களை வந்து இவர் மூலியமாகத்தான் பண்றாரு இறைவன், பரமாத்மா, காட் அவர் பண்றாரு. ஸோ அவருக்கு பல காட்சிகள் இதெல்லாம் காட்சி கிடைக்கும் போது அவர் கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு ஐயோ இவ்வளோ அழிவு நடக்குமா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா, ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியலை. போது இதெல்லாம் இந்த காட்சி எனக்கு வேணாம் நிறுத்துங்கன்ற அளவுக்கு அவர் பயந்து போயிட்டார். இவ்வளோ சேஞ்சஸ் அவருக்குள்ள நடந்துச்சு. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது பாப்புலராக தெரியாது இவரை பற்றி. பிகாஸ் இறைவன் வந்து அப்படியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி வர்றது கிடையாது. இதை கேட்கறதுக்கு கூட ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவங்களால தான் இது கேட்டு இது பற்றி நடக்க முடியும். ஸோ 1936 இறைவன் வந்துட்டாரு. அவர் சொல்கிற ஞானத்தை தான் முரளிங்கிற கான்செப்டில் இருக்கும். முரளி அப்படின்றது வந்து பிரம்மகுமாரி சென்டர்ஸில் படிப்பாங்க. டெய்லி 4 பேஜ் 5 பேஜுக்கு இருக்கும். அதை வந்து ரீட் பண்ணுவாங்க. இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இறைவன் எப்படி நடந்துக்க சொல்கிறாரு அப்படின்ற கான்செப்ட் வந்து இதில் இருக்கும். அப்போ இருந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாரும் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. 1936 இருந்து அந்த அந்த பீப்புள் என்ன பண்ணாங்க, ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சாங்க இறைவன் வந்து சொல்கிற ஞானத்தை. நீங்கள் துக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, காமம் கோமம் பற்று பெற சங்காரத்தினால தான். இது வந்து பகவத்கீதையிலும் இருக்குது. மன்மனா பவ அப்படிங்கிற வார்த்தையும் பகவத்கீதையில இருக்கு. ஆனா அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியல. நிறைய சாஸ்திரங்கள் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் மனிதர்கள் எழுதினது, இறைவன் எழுதினது கிடையாது. நான் வந்து சொல்றது தான் உண்மை. மற்றபடி
எதுவும் உண்மை கிடையாது. இது இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கமான ஒரு ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்றதே உங்க யாருக்கும் மறந்து போச்சு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. தேவதைகள் மாதிரி வாழ்ந்த நீங்க தான் காமத்துல சிக்கி, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல சிக்கி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ வாழ்ந்த காலகட்டத்துல பற்று கிடையாது, அன்பு மட்டும் இருக்கும். அதனால யார் இறந்து போனாலும் நீங்க அழமாட்டீங்க. நீங்க தப்பே பண்ணாத காரணத்தினால உங்களுக்கு சீக்கிரமான மரணமும் வராது. 150 வயசு வரைக்கும் நல்லாவே வாழ்வீங்க. 110 வயசு அட்லீஸ்ட் நார்மலா உங்க 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்றாரு. காமத்தின் மூலியமாக குழந்தைலாம் பிறக்காது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து எண்ணங்கள் பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது, உங்களோட தாட்ஸ் பவர்ஃபுல் ஆகும் பொழுது, உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிசைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து கரு வந்து உண்டாகுது. அந்த கருவில் வந்து அந்த பிண்டம் வந்து உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆத்மா உள்ள வந்து ஒரு குழந்தையா வரும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அவர் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு, ஒரே நாள் எல்லாத்தையுமே சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாலேஜா ஒவ்வொரு நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. 2017 வரைக்குமே இந்த ஒரு கான்செப்ட் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ எல்லாமே முரளியில் இருக்கும். ஸோ எல்லாராலையும் அதை சொல்லிடுறேன். ஸோ இதுதான் மவுண்ட் அபு. இந்த இடத்துல தான் வந்து இறைவன் கிளாஸ் எடுத்தார். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இங்கே வரல, பட் இங்கே தான் இப்போ இது இருக்குது. இது வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணாலும் வரும். ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த டைம். ஸோ அவங்க ஒரு பாகிஸ்தான், அந்த இடம் அப்போ ஆக்சுவலாக இந்தியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு பாகிஸ்தான் ஆயிடுச்சு. அங்கேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பில்ட் பண்ணது தான். இவ்வளோ விஷயங்களை பண்ணுறதுக்கு காசும் வந்து யார்கிட்டயும் வந்து நீங்கள் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு கேட்கல. இறைவனுடைய இடம் இது. அப்போ பணம் வந்து தானா வரும். எதுவுமே வந்து பாவ பணத்துல வந்ததோ அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு பணம் வருது அப்படின்னாலே அங்கே அது அவ்வளோ நாள் தங்காதுங்க. அந்த மாதிரி மனுஷங்களும் அங்கே இருக்க முடியாது. அவங்களால இந்த ஒரு சென்டர்லேயோ எதுக்குமே காசு கொடுக்கவும் அந்த மாதிரி முடியாது. அதே மாதிரி ஒரு கர்வத்தோடையும் அவங்களால காசு கொடுக்க முடியாது. அது லைவாக வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே இது வந்து பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து வரவங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க போயிடுவாங்க. ஸோ யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க தான் வந்து வேர்ல்டு வார் 3 வந்து சில விநாசங்கள் நடக்கும் பொழுது உலகம் முழுசாக அழியாது. அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. ஆத்மஸ்திதியிலிருந்து பாவங்கள், இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களை அழிக்கிறவங்க 63 பிறவிகளாக செஞ்ச பாவங்களை அவங்களால அழிக்க முடியும் மெடிடேஷன் மூலியமாக. இந்த ஒரு மெடிடேஷன் யாராலையும் சொல்லித்தர முடியாது. ஸோ பிரம்மா பாபா அவர் சொல்கிறால லேக்ராஜ், அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்து நடந்தது. பல எதிர்ப்புகள், பல கஷ்டங்கள் அவருக்கு வந்துச்சு. ஏன்னா அங்கே நிறையா லேடிஸும் வருவாங்க. அவங்க வந்து அங்கே தங்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போ அப்பயுமே கிளாஸ் கேட்டுட்டு போவாங்க. எப்படி வாழ்க்கை நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், ஆத்மஸ்திதி எப்படி அடையணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே வந்து நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த எதிர்ப்புகளெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். இந்த மாதிரி எரிச்சாங்க, இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்தது தான் இந்த ஒரு சேவை. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து இவங்களை பற்றி தெரியாது. பிரம்மகுமாரிகள் இந்த மாதிரி இதில் சரண்டர் ஆகி இருக்கிறவங்க பிரம்மகுமார்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் இதில் கற்றுக்கிறவங்க எல்லாருமே குமாரிகள் அப்படின்னு தான் அவங்கள சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 புருவங்கள் மத்தியில் ஆத்மா இருக்கு. ஆத்மா பாவங்களை அழிக்கணும். அப்படி மெடிடேட் பண்ணி ஆத்மா பாவங்களை அழிக்கலை அப்படின்னா தண்டனைகள் மூலியமாக அழிக்கப்படும். ஸோ எல்லாருமே ஆத்மாக்களின் உலகத்துக்கு போய் தான் ஆகணும். அந்த டைம் வந்துடுச்சு. அந்த வேர்ல்டு சைக்கிள் பற்றி லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் நடந்துக்கிட்டே திருப்பி நடக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா திருப்பி நெக்ஸ்ட் 5000 இயர்ஸ் கழிச்சு இதே தான் நடக்கும். எக்ஸாக்டாக இப்போ என்ன நடக்குது, இப்போ எப்படி உட்காந்துருக்கோம் அதே மாதிரி உட்காந்துருப்போம். எந்த உடல் எடுக்கிறோம் அதே உடல் தடுப்போம். எல்லாமே எக்ஸாக்டாக திருப்பி நடக்கும். ஆத்மஸ்திதியில் இருந்தால் பாவம் எப்படி அழியும்? அதுக்கும் இதுக்கும் என்ன கான்செப்ட், என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆத்மஸ்திதி நம்ம 2 புறமத்தையும் நடுவில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகும். நம்ம நல்ல ஃபோக்கஸ் இறைவனை மட்டுமே ஒளியாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சென்சேஷன் வரும். அது என்ன குறிக்குதுன்னா ஆத்மஸ்திதியில் இருக்கிற அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக அப்படி ஒரு சென்சேஷன் வரும். அவங்க அப்படியே ஆழமாக ஆத்மஸ்திதியில் இருக்கும் பொழுது மெடிடேட் பண்ணும் பொழுது இறைவனோட அவங்க காண்டாக்ட் பண்ண முடியும். அப்போது போன பிறவிகளில் நம்ம யாருக்கு கஷ்டம் கொடுத்துருந்தோமோ
அவங்களையும் இறைவனால டச் பண்ண முடியும். அவங்க நம்மளுக்கு மன்னிப்பு வழங்குவாங்க. அவங்களோட மனம் லேசாகும். எப்படி லேசாகும் அது அவங்களுக்கு தெரியாது, பட் பேக்ரவுண்ட்ல இவ்வளோ விஷயம் நடக்கும். ஆஹ் அவங்களுடைய ஆழ்மனம் ஒரு அமைதி அன்பை வந்து அனுபவம் பண்ணும். நம்ம இறைவனை கனெக்ட் பண்ணும் பொழுது யார் யார் நம்ம மற்ற யார்கிட்டயும் வந்து மற்றவங்களெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன பாவம் பண்ணோம், அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பயங்கர குழப்பம் வந்துடும் பூமியில. இருக்கிற வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இது ஒரு ஈஸியான வழி, இறைவன் பாவத்தை அழிக்க சொல்றது. ஸோ அப்படி ஒரு ஆத்மஸ்திதியில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்குது. இறைவன் அவர் பரந்தாமத்தில் இருந்தாலும் அவரை நம்மளால காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு பூர்வ மத்திய நடுவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி நம்மளுக்கு அந்த சென்சேஷன் தெரியும், நல்லாவே தெரியும் ஆத்மஸ்திதியில் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி பாவங்கள் இது வந்து கண்டினியூவாக இருக்க முடியாது, பட் அப்பப்போ மெடிடேட் பண்ணி பண்ணி இந்த மாதிரி பாவங்களை நம்மளால் அழிக்க முடியும், நம்மளோட குணங்களை மாற்றிக்க முடியும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழாமல் நம்மளுடைய குணங்களையும் மாற்றிக்கணும். ஸோ இவங்க தான் சத்தியுகத்துக்கு போவாங்க. ஸோ இதுதான் இந்த ஞானம், இதுதான் பேசிக் பேஸ்மெண்ட்டும், இதுதான் லாஸ்ட்டு ஹை நாலேஜும் இதுதான். இதை சொல்கிறதுக்காக தான் இறைவன் வந்திருக்கார். இதை கேட்காதவங்க என்ன ஆகும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மூலியமாக அது வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், என்ன வேணால் வரலாம், வேர்ல்டு வார் 3 வரும், பாம் பிளாஸ்ட் நடக்கும், சோலார் ஸ்ட்ராம் நடக்கும், என்ன வேணால் நடக்கும். அதில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. பட் இந்த மாதிரி மெடிடேட் பண்ணி பாவகரங்களை அழிச்சவங்க மட்டும் இந்த பூமியில் காப்பாற்றப்படுவாங்க. அதுதான் லாஸ்ட் சீன். அது எப்படின்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த மவுண்ட் அபு, இதுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாது. இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அழியுது, இந்த மாதிரி அந்த இடம் ஒன்றும், இந்த இடத்துக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வேணால் ரீபில்ட் பண்ணலாம், பட் இந்த இடம் சேஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி சில நல்ல மெடிடேட் பண்ணுறவங்க, நல்ல பாவத்தை அழிச்சவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. அவங்க எந்த இடத்துல இருக்கிறவங்களோ அவங்க சேஃபாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, அது நம்ம கையில் இல்லை. பிகாஸ் அவங்களும் அந்த நாலேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் காப்பாற்றப்படுவாங்க. நாலேஜ் எடுத்து ஆத்மஸ்திதி ப்ராக்டிஸ் பண்ணி பாக்கர்மங்களை இந்த ஒரு முறையில் அழிச்சாங்கன்னா காப்பாற்றப்படுவாங்க. இது வந்து இறைவன் சொன்ன கேரண்டீட் வேர்ட்ஸ், மனுஷங்க சொன்னது கிடையாது. ஸோ அவ்வியக்த அப்படின்னா இவர் வந்து சரீரம் விட்டுட்டார். இந்த ஆத்மா வந்து அந்த உடலை விட்டு போயிடுச்சு. அவர் ஒரு உலகத்தில் தான் இருக்கார். அது ஒரு சுட்சமாக உலகம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னுமே அவர் வைப்ரேஷன் கொடுத்துட்ருக்கிறார். இன்னும் நிறையா பேருக்கு இதை நானும் போகணுங்கிற வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். அவரோட ஒர்க்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த வேர்ல்டு சைக்கிளில் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்குறோம், சங்கம யுகம் எதுக்கு, இந்த கலியுகத்துலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, மாறுறது, இந்த சங்கம யுக வாழ்க்கை எதுக்காக. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி அது எப்படி வந்ததுங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இந்த திரேதா யுகத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா சத்தியுகத்தை பற்றி அதோட நாலேஜை பற்றி நம்ம கலியுகம் வர்சஸ் சத்தியுகம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன கிளாஸில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த சத்தியுகம் அப்புறம் திரேதாயுகம் ரெண்டுமே சொர்க்கம், அந்த சொர்க்க வாழ்க்கைன்னு தான் நம்ம சொல்கிறோம். சொர்க்கம் வந்து வேற எங்கேயும் கிடையாது, இந்த பூமியிலே தான் இருந்துச்சு சொல்லிட்டோம் ஆல்ரெடி போன கிளாஸில். சத்தியுகத்தை பற்றி ரொம்ப அழகாக பார்த்தாச்சு. திரேதாயுகம்னா என்ன, திரேதாயுகம் எதுக்கு? ஸோ துவாபர கலி ரெண்டுமே வந்து நரக வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போ நரகத்தில் நிறைய கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஸோ அது டவுட்டே இல்லை. சத்தியுக திரேதாவோட ஸ்பெஷாலிட்டி, திரேதா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலாக இதை வந்துட்டு நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வீட்டிலே தான் இருக்கிறாங்க. நார்மலாக எப்படி இருப்பாங்க, ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு வரவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஆத்மஸ்திதியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து குடும்பத்தை விட்டுட்டு வா, மற்ற இப்போ நிறைய போலியான சாமியார்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை விட்டுட்டு வந்துடு, இந்த பணம் கொடு, அதை கொடு, இதை கொடு. இறைவன் பரமாத்மா உண்மையானவர், அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லை. நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறியோ அங்கேயே இரு. ஏன்னா சொர்க்கத்தில் வாழ போகிற வாழ்க்கையும் அதே மாதிரி தான், இல்லற வாழ்க்கை தான். அதனால நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு அந்த பிறவிகள் கிடைக்கும், இல்லைன்னா அங்கே வாழ முடியாது. பரந்தாமத்திலேயே தான் இருக்கணும். எப்போ உனக்கு வந்து நரகம் வருதோ அப்போ வந்து நடிச்சிட்டு போ, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா இது வீட்டிலே தான் இருக்கணும். அந்த சென்டருக்கு மட்டும் போயிட்டு வந்து இந்த நாலேஜை வந்து கேட்டுட்டு கற்றுக்குறோம். ஆன்லைன்லேயும் அது வந்து யூடியூப்லேயும் நிறையா இருக்குது இந்த ஞானம். அவங்க மட்டும்தான் அதை வந்து கேட்பாங்களே. ஸோ இறைவன் சொல்கிறது அதுதான், நீ வந்து வீட்டிலே இரு, வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணு, வேலைக்கு போங்க வாங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, அது உங்கள் கடமை, அதுவும் ஒரு கணக்கு வழக்கு, அதையும் நீங்கள் முடிக்கணும்.
ஸோ அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னதே கிடையாது. ஸோ யாருக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ஃப்ரீயாக அவங்களால வர முடியும், அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வர முடியுங்கிறவங்க மட்டும்தான் அங்கே போய் சரண்டர் ஆகுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட், இந்த திரேதா யுகம்ன்றது என்னன்னா, திரேதா யுகத்தில் என்ன என்ன அப்படின்னா, ராம் சீதா அவங்களோட கான்செப்ட் தான் இறைவன் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பவ் அண்ட் ஆரோ கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாவ கர்மங்களை அழிக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க முழுசாக பாவ கர்மங்களை அழிச்சிருக்க மாட்டாங்க, பட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சொர்க்கத்துடைய அடுத்த பார்ட்ஸில் வருவாங்க. 1250 இயர்ஸில் வருவாங்க. ஃபஸ்ட்டு சத்தியுகம் வந்து ரொம்ப ஹெவன்லியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், திரேதாயுகத்தில் வாழ்கிறவங்களும் சொர்க்கம் மாதிரி தான் வாழ்வாங்க. ஆனால் 2 கலைகள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதனால அவங்களுக்கு காட்டப்படுறது வந்து அவங்க ஒரு போராட்டத்திலேயே இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, இந்த லைஃப்பில் வாழ்கிறதா இல்லை அங்கே வாழ்கிறதா இல்லை இவங்க சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பவ் அண்ட் ஆரோ காட்டப்படுது. அவங்க விகாரத்தையும் அழிச்சிருக்க மாட்டாங்க, மனசில் அழிக்கிறது தான். விகாரத்தை அழிக்கிறதுனா என்னது, அப்படியே வெளியில் போய் நம்ம யார்கிட்டயும் சண்டை போட போகிறது இல்லை, மனசார அழிக்கணும். காமம், கோபம், பற்று, பேச, அகங்காரம் இல்லாமல் ஒருத்தவங்களால வாழ முடியுமா? இந்த உலகத்தில் கண்டிப்பாக வாழ முடியும். நம்ம எப்படி அதை வாழலாம் அப்படின்னா, அந்த யோகா பண்ண தான் நம்மளுக்கு அது அனுபவங்கள் ஆகும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கூட தான் இறைவன் இருக்கிறாரு, உண்மையான இறைவன் இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஒன்றுமே ஆகாது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாமல் அறகுறையாக பண்ணவங்க அவங்க எல்லாரும் திரேதா யுகத்தில் வருவாங்க. வெறும் நாலேஜ் மட்டும் கேட்டுட்டு போகிறவங்க அவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அடுத்தது முக்கியமான கான்செப்டு, இந்த கோவில்கள்லாம் வந்து கோவில்கள்லாம் இருக்குது, நம்ம வந்து நிறைய கோவில் கட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக, சர்ச்சு எதுக்காக அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிங்க வெளிப்பாடு நமக்கு தெரியும். ஆத்மா பரம் ஆத்மா ஒளியாக இருக்கிறாருன்றத வந்து ஒளியை வச்சு நம்ம ஒளியாக வந்து நம்ம எதுவும் பூஜை பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால என்னாச்சு, இந்த ஒரு கோவில் கட்டப்பட்டது. சோம்நாத் டெம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக வந்து கட்டப்பட்டது. இதில் வந்து வைடூரியங்கள்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அது கட்டினது இவர் தான், விக்ரமாதித்ய மகாராஜா இதை வந்து கட்டியிருக்கிறார். இது இப்பயும் இருக்கு இல்லையா? ஸோ இது துவாபர யுகத்துடைய கான்செப்ட். நம்ம வந்து திரேதா பார்த்தாச்சு, துவாபரம் இப்போ வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து வைடூரியங்கள் இவ்வளோ இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு முகலாயர்கள் அவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது இவ்வளோ பணம், இவ்வளோ செல்வந்தர்களாக யார் மாறினாங்க? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறவங்க தான் மாறினாங்க. அப்போது இதெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை அடித்து எடுத்துகிட்டு போனது தான். இப்போ உலக அளவில் நிறையா வைரம் காசெல்லாம் இருக்குது, எல்லாமே இந்த மாதிரி கோவில்கள்லேருந்து கொள்ளை அடிக்கப்பட்டது இதெல்லாம் தான். ஸோ கோவில்னு ஒரு கான்செப்ட் எதுக்கு வந்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஏதோ ஒரு தேவை, அவங்க சத்தியுக திரேதாயுகம் முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மனுஷங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க சார்ஜ் இறங்கி அவங்களுக்கு ஒரு மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஸ்லைட்டாக வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் அவங்க ஆண் பெண் வித்தியாசம் வந்து நிறைய உணர ஆரம்பித்தாங்க. காமம்ன்றது வர ஆரம்பிச்சது. அது மூலியமாக குழந்தை பிறக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு வந்து ஆத்மஸ்திதி போனதுக்கப்புறம், ஆத்மான்ற உணர்வு போனதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்து கோவில்கள் இந்த மாதிரி கோவில்களை கட்டினார். அப்போ இருந்த விக்ரமாதித்ய மகாராஜா கட்டினார். இவர் அப்போ யார்? இவரும் வந்து சத்தியுக திரேதாயுகத்தை கடந்து வந்தவர் தான், அவ்வளோ ராஜாவாக இருக்கிறார். இவரை பற்றின ரகசியங்களும் நிறையா இருக்குது, அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். இல்லை நீங்கள் பிரம்மகுமாரி சென்டர்ஸ் போனீங்கன்னா அங்கேயும் கேளுங்க. ஸோ இந்த கோயில்கள் எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினாங்க. எதுக்காக? இந்த வழிபடுறதுக்காக. யாரோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்களே அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துருச்சு. யாரோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அவங்க என்ன கொடுத்தாரு, எதனால் கொடுத்தாரு, ஏதோ நம்மளுக்கு இப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்ன்ற தாட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கோவில்கள் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு சிவலிங்க வழிபாடுகள் தான் நடந்துச்சு. அந்த ஹிஸ்ட்ரியே அதுதான். ஃபஸ்ட்டு சிவனை லிங்கமாகத்தான் வழிபட்டாங்க துவாபர யுகம். மெயினாக நிறைய கோவில்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கோவில்கள் வந்து கட்டப்பட்டு 12 ஜோதி லிங்கமாக வழிபட ஆரம்பிச்சு பக்திங்கிற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இத்தனை கோவில்கள் வர ஆரம்பிச்சது.
12 ஜோதி லிங்கம். இங்க எல்லாமே இறைவன் லிங்கமாக தான் இருப்பார். ஸோ துவாபர யுகம் முழுவதும் சிவலிங்க வழிபாடுகள் தான். அதுக்கப்புறமா வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரும். ஸோ 2500 இயர்ஸ் முன்னாடி இப்ராஹிம் அந்த இஸ்லாமிய மதம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் சொன்னேன் இல்லையா, முகலாயர்கள் வந்து நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் 2200 வருஷத்துக்கு அப்புறம் பௌத்தவ மதம் புத்தர் வந்து வர ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து இறைவன் வரல. ஆனா இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. இவங்க யாருமே இந்த 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 ரிலீஜியன்ல இருக்கிறவங்க யாருமே சொர்க்கத்துல வந்திருக்க மாட்டாங்க. சத்தியுக திரேதாயுகத்துல வந்தவங்க கிடையாது. இவங்க ரோலே வந்து துவாபர யுகத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு விதமான சக்தி இருக்கும். இவங்களும் சத்தியுக திரேதாயுகத்துக்குலாம் வந்துட்டாங்கன்னா இவங்க இந்த ரிலீஜன்ல வரமாட்டாங்க. இந்த ரிலீஜனுடைய ஹெட்டா இருக்க மாட்டாங்க. இவங்க அந்த ரிலீஜனுக்கு லீடர்ஸ் மாதிரி, ஹெட் மாதிரி. இவங்க வந்த காரணம் என்னன்னா உலகம் தலைகீழா மாற ஆரம்பிச்சுட்டே இருக்குது. நிறைய பாவ கர்மங்கள் நடக்கும். அதுவும் இல்லாம இன்னும் நிறைய நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுல இருக்கணுங்கிறதுக்காக, முழு கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா விகாரங்கள்ன்ற அந்த ஒரு பூதம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எல்லாரும் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த டார்க் எனர்ஜி இந்த பூமியவே அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரோட எண்ணங்களும் மாறப்படும் பொழுது இந்த லீடர்ஸ் தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு புனித நூல் வந்து உருவாக்குனாங்க, நிறைய ப்ரீச்சிங் பண்ணாங்க. இந்த மாதிரி வாழுங்க, உங்களோட ஜென்ரேஷனை எப்படி கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இந்த மாதிரி, ஏன்னா ஆத்மாக்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆத்மா உலகத்துலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து அப்போ இருக்கிற காலகட்ட துவாபர யுகத்தை கொஞ்சம் நல்லா கொண்டு போனாங்க. அப்பவும் அவ்வளோ துக்கம் வரல. ஆனால் இந்த கலியுகம் அப்படின்றது ஒன்று வர ஆரம்பிச்சதுல இருக்கு இல்லையா, கலியுகத்தில் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ அவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. கொலை கொள்ளை அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரேப்பு நடக்கிறதா இருக்கட்டும், சூசைடாக இருக்கட்டும், நம்மளால காதில் கேட்க முடியாத அளவுக்கு நடக்குதுன்னா இப்போதான் கலியுகம் உச்சத்தை அடையுது. எப்போ கலியுகம் உச்சத்தை அடையுதோ அப்போதான் இறைவன் வராது இந்த ஞானத்தெல்லாம் சொல்றாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய மொத்த ஹிஸ்ட்ரி நம்ம வந்து அறகுறையாக படிச்சிருப்போம். புக்ஸ்லேயுமே அறகுறையாக தான் இருக்கும். சாஸ்திரங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க சாஸ்திரங்கள் நிறைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லட்சக்கணக்கான வருஷம் வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது இந்த கலியுக வாழ்க்கையை. இப்போவே இப்படி இருக்கு. இதுவே ஆல்ரெடி லட்சக்கணக்கான வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் லட்சக்கணக்கான வருஷம்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு பாம் பிளாஸ்ட் போட்டாங்க, ஒரு இந்த இப்போ பண்ணுறாங்களே மிசைல், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. எப்படி பூமி இன்னும் இருக்கும்? அதுக்காக தான் இறைவன் வரார். இறைவன் வந்து நம்மளுக்கு போதிக்கிறாரு, நம்மளை மறுபடியும் புனிதமானவங்களா மாத்துறாரு. இதுதான் நடக்குது. ஸோ இதுதான் எக்ஸாக்டான கான்செப்ட். ஸோ நம்ம ஆத்மஸ்திதியில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சங்கம யுக வாழ்க்கை நரகத்தில் இருந்து சங்கம யுக வாழ்க்கையில் வந்து நிறைய டீச்சிங்ஸை கற்றுக்கிட்டு ஆத்மஸ்திதி அடைஞ்சு பாவங்கள் அழிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. மீதி இருக்கிறவங்க அவங்க சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த World War III அதெல்லாம் நடக்கும். பாரதத்திலே ரத்த ஆறு ஓடும், அந்த அளவுக்கு நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் பொழுது முக்தி இவங்களால இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம பேய் பிடிக்கிற கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, இறுதி நேரத்தில் அந்த மாதிரி பேய் தான் நிறைய எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இவங்களுக்குள்ள சக்தி இருக்கு இல்லையா, ஆத்மஸ்தக் சக்தி இருக்கு. அந்த சக்தியால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களால முக்தி கொடுக்க முடியும் இறைவனோட சேர்ந்து. இவங்க அந்த அந்த எனர்ஜி கிட்ட வரும் பொழுது இவங்க டக்குன்னு முக்தி அடைவாங்க. அதாவது இந்த பூமியை விட்டு எஸ்கேப் ஆகி, இந்த அட்மாஸ்பியரை விட்டு எஸ்கேப் ஆகி அவங்களால சோல் வேர்ல்டுக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி காரியத்துக்கான ஞானமும் தான் இந்த ஒரு ராஜயோக ஞானம். அந்த ஞானத்தை எப்படி நம்ம உணர முடியும்? தியானத்தின் மூலமாகத்தான் நம்மளால உணர முடியும். அதை உணர்ந்து தான் சத்தியுக வாழ்க்கை மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். இது 5000 வருட நாடகம் மறுபடியும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த வரலாறு. இறைவன் இதுக்காகத்தான் வருகிறார். ஸோ இறைவன் ஏன் இப்போ வரணும்? துவாபரயுகத்திலே வந்திருக்கலாமே. ஏன்னா அப்போ இருந்தாங்க, அந்த லீடர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த தர்மத்தை அந்த ரிலீஜனை கொண்டு போனாங்க, ஒரு அளவுக்காச்சும் இருந்துச்சு.
அந்த பேச்சை கேட்டு. அதுக்கப்புறம் இப்போ எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாரையும் கண்டுக்கிறதும் இல்லை. ஸோ ஹிந்துயிசம்னு சொல்கிறது இதுதான். ஆக்சுவலாக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமாக இருந்துச்சு. சத்தியுகம் ஒரே ஒரு தர்மம் தான் சத்தியுகத்தில். அந்த தர்மம் போக போக என்ன ஆயிடுச்சு, துவாபர யுகத்தில் இருந்து என்ன ஆயிடுச்சு, சனாதன தர்மம்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தேவி தேவதைகள் மாதிரி இல்லை, அவங்க வந்து அழுக்காயிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த பேரை வைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி சொல்கிறதுக்கே அவங்களுக்கு கூச ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பேரை மாற்றிக்கிட்டாங்க. அதையும் மாற்றி கலியுகத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஹிந்து அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க, ஹிந்துயிசம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ரிலீஜனே இல்லை, இது ஒரு வாழ்க்கை வாடுறதுக்கான முறைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கீழான நிலைமை அடைஞ்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் இறைவன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறார். இந்த 5000 வருடங்கள் நடந்ததே மறுபடியும் நடக்கும். நம்ம ஆத்ம ஸ்திதியில இருந்து பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியை தான் இப்போ பண்ணணும். இதுதான் இந்த ஞானம்.